राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री ब्रह्मेंद्र सद्गुरु महाराज की जय। श्री ब्रह्मचंद्र सुंदर कुमार स्वामी की जय। सकल साधु मंडली की जय। राम 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 राम। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுசர விசேஷத்தினால் இப்போ நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்குது. பகவத்கீதையில் அருமையான ஸ்லோகங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தா ரெண்டு வரி தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தா ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. அது நடைமுறைப்படுத்தணுன்னா மகான்கள் வாழ்க்கை தான் அதுக்கு விளக்கம். பகவத்கீதைக்கோ பாகவத்துக்கோ விளக்கம் வேணும்னா நம்ம மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தா பொருத்தமாக இருக்கும். அது அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கு பகவத்கீதையில். பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்குது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா நிர்த்தந்த்வ நித்திய சத்வஸ்த நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நோக்கணுன்னா ஆத்மவானாக அவர் தான். இந்த தேகவானாக இருக்கிறத விட ஆத்மவானாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்க முடியும்? நாமளும் உப்பு புளி மிளகா காரம் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது ஆத்மவானா எப்படி இருக்க முடியும்னா நிச்சயமாக முடியாது. எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நாம நிறைய சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த பற்றற்ற நிலையானது நமக்கு உண்டாகிடுகிறது. முக்கியமாக என்னென்னா அண்ணா சொல்லுவார், சத் சங்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அசத் சங்கம் மட்டும் நமக்கு வரக்கூடாது. அசத் சங்கத்தில் மட்டும் நாம் சேரக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சத் சங்கம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் அசத் சங்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அசத் சங்கம் இல்லாமல் இருந்தாவே சத் சங்கம் நம்மளை தேடி வரும். இல்லை சத் சங்கம் நம்மளுக்கு எப்படியாவது பிராப்தமாகும். பாகவதம் படிக்கிறோம். எத்தனை பேருக்கு பாகவதம் படிக்க விடணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் பாகவதம் படிக்க விடலை தெரியுமா? பாகவதத்துக்குள்ளே புகுந்துட்டா எப்படின்னா ஒரு ஆமையினுடைய ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஆமையினுடைய ஓட்டினுடைய பாதுகாப்பில் அந்த ஆமையானது எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அது மாதிரி பாகவதத்துக்குள்ளே நம்ம நினைஞ்சிட்டோம்னா அவ்வளோ லேசில் ஆனால் பாகவதத்தில் நினைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சுலபமாக சொல்லிடலாம். இப்போ கிருஷ்ணலீலைகளை படிச்சிடலாம், 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணலீலைகளை படிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், குந்தஸ்துதி படிச்சிடலாம், பீஷ்மஸ்துதி படிச்சிடலாம், அதில் மனசு ரமிக்கலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு தோஷம் பிராப்தமாயிடுச்சுன்னா பாகவதத்தை தொடக்கூட விடாது. சத்தியமாக சொல்கிறேன். நமக்குள்ளே ஏதோ ஒரு தோஷமோ இல்லாட்டி ஏதோ ஒரு பாவமோ இல்லை ஏதாவது ஒரு கர்மவினை அனுபவிக்க வேண்டியது இருந்தால் நிச்சயமாக பாகவதம் நம்மை தொடக்கூட விடாது. பாகவதத்தில் உள்ள குளிர்ச்சியை நாம் அனுபவிக்கணும். பாகவதத்தில் உள்ள புத்துணர்ச்சி, பாகவதத்தில் இருக்கிற அந்த பக்தி உணர்ச்சி, அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னா, அது குதூகலப்படணும்னா, அதில் சல்லாபம் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. மகான்களுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் பாகவதத்தில் சல்லாபம் பண்ண முடியும். அதனால்தான் சத் சங்கம் பிராப்தமாவதோ இல்லையோ துஷ்ட சங்கத்தில் தயவுசெய்து துஷ்ட சங்கத்தை கிட்ட சேர்க்கவே கூடாது. துஷ்ட சங்கம்னா யாருன்னா பக்தி அற்றவர்கள் தான். பக்தி இல்லாதவர்கள் துஷ்ட சங்கம் தான். அதே பக்தியற்ற நிலை தான் நமக்கு ஏற்படும். அவர்களுக்கு எப்படி பக்தியற்ற நிலை இருக்கிறதோ அதே பக்தியற்ற நிலை தான் நமக்கு ஏற்படும். அவருடைய சகவாசம் எந்த விதத்துலையும் அவர்கள் சமைச்ச உணவோ இல்லை அவருடைய சகவாசம் எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டாலும் நம்ம பக்திக்கு வீழ்ச்சி ஏற்படும்.
அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தர்களுடைய சங்கம் எடுத்துட்டா பக்தர் சங்கம் எடுத்துடணும், இல்லைன்னா அதை விட நம்ம சும்மா இருக்கலாம். அதனால தான் விபிக்த சேவையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று பக்த சங்கம், யார் ரிஷபதேவர் பகவானே சொல்கிறார், இல்லை தனிமையில் இரு, தயவுசெய்து துஷ்ட சங்கத்தில் இந்த இந்த எப்பவும் தேகம் கேகம் இந்த வீட்டை பற்றி, எப்பவும் உடலை பற்றி, இந்த உடல் தேவைகளை பற்றி, வீட்டினுடைய குடும்ப தேவைகளை பற்றி பேசி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட சங்கத்திலேருந்து விலகி இருக்காது பாரு, அதுதான் விவிக்த சேவையா அப்படின்னு சொல்கிறார். தனிமையில் இருக்க பழகிக்கும். இன்னொருத்தர் சொல்கிறார், தனிமையில் இருக்கிறத ருச்சியை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா பகவானுடைய கதை இல்லாத சமயத்தில், பகவான் கதை கிடைச்சதுன்னா மகான்கள் வாக்கில் நமக்கு நம்மளுக்கு படிக்க வரல, சரி நம்மளை பாகவதம் கிட்ட சேர்க்கலை, சரி நம்மளால் பாகவதம் படிக்க முடியல, பாகவதம் ருச்சி ஏற்படலை, கவலையே படாதீங்க. மகான்கள் நிறைய யூடியூப்பில் பாகவதம் சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு தான் படிக்க வரல, பாகவதம் நமக்கு கேட்க முடியலன்னா சொல்கிறவங்களுடைய பாகவதம் சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்குலையா நம்ம கேட்கலாமே. நமக்கு புஸ்தகம் திறந்து படிக்க வைக்கல, சரி அப்படி படிக்கிறவங்க பாகவதம் படிக்கிறவங்க இருக்காங்களே, பாகவதம் சொல்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வாக்கில் பாகவதம் கேட்கலாம் இல்லையா. அப்படி கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே தூங்கி இருக்கின்ற அந்த கிருஷ்ண உணர்வானது, அந்த பக்தி உணர்வானது தட்டி எழுப்பப்படும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள பக்தி உணர்வானது மறுபடியும் புத்துணர்ச்சி பெறும். அப்போ மறுபடியும் பக்தியில் நாம் திளைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நாம் ஏதோ ஒரு ஆசைகள்லையோ, ஏதோ ஒரு உணர்ச்சியிலையோ, ஏதோ ஒரு கோபதாபங்கள்லையோ, பேராசையிலையோ, ஏதோ பௌதிகமான சிந்தனைகள்னால்தான் நம்மளுடைய தூய உணர்வானது பால் தயிராக திரிஞ்சு போகிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிறது எல்லாம் கெட்டு போயிடுது. இப்போ கெட்டுப்போன பால்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி திரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய தூய உணர்வு கிருஷ்ண உணர்வானது பௌதிக ஆசைகளாலேயும், பௌதிக சங்கத்தின் மேலே உள்ள பட்டுதல்னாலேயும், அந்த சங்கத்தினால் வரக்கூடிய அந்த தோஷத்தினால்தான் நம்மளுடைய தூய உணர்வு கெட்டுப்போது, களங்கமாயிடுது. அப்போ தூய உணர்வுலே இருக்கணும்னா அதுக்கு சத்சங்கம் என்னென்னா பாகவதம் சொல்கிறவங்களிருந்து பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கணும். அவர்கள் என்னென்னா அந்த சங்கத்திலே இருக்கணும் எப்போவுமே. சத்சங்கத்தை விட்டு விலகினா துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடும். அதனால் துஷ்ட சங்கத்தில் நம்ம சேரக்கூடாதுன்னா, துஷ்ட சங்கத்திலேருந்து சேரக்கூடாதுன்னா அப்போ தனிமையில் இருக்க பழகிக்கணும். வேறு வழி இல்லை, இந்த சங்கத்தில் தான் இருந்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. அது ஃபேமிலி ஆனாலும் சரி, பக்தியற்றவர்களோட சங்கம் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தலையெழுத்துலாம் கிடையாது. நாம் தான் அதை ஒரு நிர்பந்தப்படுத்திக்கிறோம். கண்டிஷன் லைஃப்பில் நிர்பந்தப்படுத்தின அவசியமே இல்லை. நம்ம தனிமையில் வாழ முடியும், தனிமையில் இருக்க முடியும். அப்போ தனிமையில் தன்னை தனிமைப்படுத்திட்டு பக்தி எப்படி தக்க வச்சுக்கணுமோ அதுக்கான வழியை பார்க்கணும். அதனால் சங்கம்தான் ஒரு மனுஷனை கெடுக்கிறது, சங்கம்தான் ஒரு மனுஷனை உயர்த்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுதான் அண்ணா சொல்வார், சத்சங்கம் இல்லைனோட பரவாயில்ல, துஷ்ட சங்கம் பிராப்தமாகக்கூடாது, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. பாகவதம் அருமையானது தான், அது யார் இல்லைன்னு சொன்னது. பாகவதம் அருமையான விஷயம். அது என்றைக்கும் புதுசாக தான் இருக்குது. எத்தனையோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின வியாசர் சுகாச்சாரர் கொடுத்த பாகவதம் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்றைக்கும் எத்தனையோ பேர் பாகவதம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, கேட்குறவங்க இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான், நல்லா தான் இருக்குது. இப்போ கேட்கும்போது மனசு ப்யூரிஃபை ஆகுது, மனசில் ஒரு நிம்மதி, சாந்தி, சந்தோஷம், பக்தி, ஞான வைராகியம் எல்லாம் உண்டாகுது தான் இருக்குது. நிறைய பேர் மோட்சத்தை அடையிறாங்க, பகவானை தரிசனம் பண்ணுறவங்க பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. சந்தோஷமாக வாழ்க்கையை உதுகலமாக கழிக்கிறவங்க கழிச்சுன்னு தான் இருக்காங்க. எதனால் கெட்டு போகுது இதெல்லாம்? சங்கத்தினால்தான் தான் கெட்டு போகுது. சத் சங்கான் முக்த துத்சங்கோ அப்படின்ட்டு. ஆனால் ஒரு க்ஷணம் சத் சங்கம் கிடைச்சதுன்னா அதுக்கு இணையாக அப்படியேப்பட்ட பக்தர்கள், தூய பக்தர்கள், பக்தி அவர் தான் சத் சங்கம். சத் விஷயத்தை தவிர அசத் விஷயத்தை பேசவே மாட்டாங்க. அந்த சங்கத்துக்கு இணையாக சொர்க்கலோகத்தையோ இல்லை மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தை கூட விட மாட்டாங்களாம் சாதுக்கள். ஆமாம், துளையே நாவு சொர்க்கம் நான் அபுனர்பவம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது பாரமேஷ்டியத்தையோ சார்வமோ சக்கரவர்த்தி பதவியோ விரும்புவாங்க. இதுதான் பெரிய பதவி. எதுனா சத்சங்கம் தான் பெரிய பதவியே, இதுதான் பெரிய லாபமே. எது நஷ்டம்னா சங்கம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய நஷ்டமே.
சத்சங்கம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய நஷ்டமே. அதை விட பெரிய நஷ்டம்னா துஷ்ட சங்கம் பிராப்தமாகுது, அது பெரிய நஷ்டம். அது அவ்வளோதான். நம்மளுடைய அருமையான அவகாசங்களை பக்தி இல்லாமல் பொழுது போகிறது தான். ஏன்னா ஆசை தான் காரணம். பணத்தாசை, எங்கேயாவது போனால் ஏதாவது பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா அப்படின்ற ஆசை தான் காரணம். அந்த ஆசைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நாமளே அசத் சங்கத்தை தேடிக்கிறோம். அசத் சங்கத்தை தேடினா என்ன ஆகும், நம்ம பக்தியை ஸ்பாயில் பண்ணிட்டோம். நம்ம ஆசைப்படுறதை அடையணும்னா நம்ம கண்டிப்பாக அசத் சங்கத்தை, இப்போது சத் சங்கத்தை தேடி நம்ம ஆசைப்பட்டு தான் அடையணும். பௌதிகமான ஆசைகளை அடையணும்னா கண்டிப்பாக அசத் சங்கம் பிராப்தமாக தான் செய்யும். அது அவர்களோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னா நீ லாபத்தை அடைய முடியாது. ஆனால் அவர்களோட பேசினாலும் பழகினாலும் பக்தியிலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு சாமர்த்தியம். அதான் கர்ம கௌசலை அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த கர்மத்தினுடைய சாமர்த்தியம், அது கௌசலம், அது என்னென்னா அவருடைய அதனுடைய சாமர்த்தியத்தினால் அப்படி இருக்க முடியும். அவங்களால அவர்கள் அனைவரும் பக்தி நிஷ்டையிலே பௌதிகவாதிகளோட பழகினா கூட அவர்களுடைய பக்தி குறையாது. அது என்னன்னா அது ஒரு பெரிய வித்தை. அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த துஷ்ட சங்கத்தினாலையும் பாதிக்கப்பட மாட்டோம். பிரகலாதன் என்ன பண்ணார், ஒரே ஒரு சத் சங்கம் பிராப்தமாகுது, நாரதுடைய சத் சங்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி வருவார் போவார், அவ்வளோதான். ஆனால் அவர் தனிமையில் தான் இருந்தார். தனிமையில் இருந்து எப்படி பக்தி பண்ணார். ஆனால் அவருடைய பக்திக்கு எந்த வித குறைச்சலும் இல்லை. எல்லாமே அவர் எதிர்ப்பாக தான் இருந்தது. இரண்யகசிபு எதிர்ப்பாக இருந்தான். சண்டமர்கள் குருமார்களே எதிர்ப்பாக தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, சண்டமர்களே. அப்போது எல்லாமே பார்த்தா எதிர்ப்பாக இருக்குது. ஆனால் அவருக்கு பகவானுடைய அருள் என்பது அனுகூலமாக இருந்தது. அது இருக்கிற வரைக்கும் அசைக்கவே முடியாது. பிரகலாதம் மலையிலேருந்து கிழத்தல்னாலும் ஒன்றும் ஆகாது, நெருப்பில் போட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டான், யானை விட்டு மீது வச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டான், சிங்க கோகையில் பாம்பு கட்டு கடிக்க வச்சாலும் விஷம் கொடுத்தாலும் கூட ஒன்றுமே பண்ண முடியாது அவன். அப்படி அந்த சாமர்த்தியம் இருக்கிறவங்க எந்த சங்கத்துலேயும் இருக்கலாம். அசுரர்களோட கூட வாழ முடியும், அசுர சுபாவம் கொண்டவர்களோடு வாழ முடியும். வாழ்ந்தார் இது பிரகலாதன். ஆனால் தன்னுடைய பக்தியிலேருந்து ஒரு அணுவளவு குறையாமல் பக்தி இன்னும் அதிகமாகிடுச்சு அவருக்கு. அது மாதிரி சாமர்த்தியம் உள்ளவர்கள் நிச்சயமாக அவர்களால் தன் பக்தியை தக்க வச்சுக்க முடியும். அதனால் பக்தி இல்லாமல் இருக்கிறது தான் சந்தோஷமற்ற நிலை. பக்தியில் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம், சாந்தி எல்லாமே கிடைக்கும். அதனால் சங்கம் ரொம்ப முக்கியம். அதனால் பாகவதம் ரொம்ப ஸ்வீட்டான விஷயம். எல்லாமே புது சக்கரவர்த்தி கதை, துருவ சரித்திரம் எல்லாமே ரொம்ப, நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், எது பிடிக்காத எல்லா கட்டமும் நம்மளுக்கு பிடிச்ச கட்டத்தை எடுத்து படித்து அனுபவிக்கலாம்னு நினச்சா அப்படி அனுபவிச்சிட முடியாது. உண்மையை சொல்கிறேன். எல்லாம் சொல்லலாம், ஏதோ அந்த டைமுக்கு சரி இப்போ நான் அனுபவிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகவதம் படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன், இது பண்ணிடுறேன் அப்படின்னா அப்படிலாம் அந்த சமயத்துக்கு ஒன்றா அது சரியாக இருக்குமே தவிர, அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம அந்த பாகவத நிஷ்டையாகவே இருக்கணும்னா அதுக்கு பக்த சங்கம் வேணும். நான் எல்லாம் படிச்சிடுவேன், நான் எல்லாம் தெரிஞ்சுப்பேன், நான் எல்லாமே நான் அனுபவிச்சிடுவேன், நான் இந்த லீலைகள் படித்து அனுபவிப்பேன், இந்த லீலைகள் படித்து அனுபவிப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாறுதட்டிக்கலாம். ஆனால் எங்கேயோ நம்ம கோட்டை விட்டுருவோம். நமக்கு எப்படியாவது ஒரு தோஷமானது தடை பண்ணிடும் அந்த பாகவதத்துக்குள்ளே நெருங்க விடாதபடி. அதனால் எப்பொழுது என்னென்னா மகான்களுடைய வார்த்தையில் பாகவதம் கேட்கணும், அவர்கள் வார்த்தையில் பாகவதம் கேட்குறது அந்த டச்சிலே இருக்கணும். அந்த டச்சிலே அவரிடத்துல ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அவரிடத்துல நம்ம எப்பொழுதும் அந்த சங்கத்திலே இருந்தோம்னா நம்ம 10ஓட 11 இருந்தாவே மேல். நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இது பண்ணது எனக்கு எல்லாமே தெரியும், நானே படிச்சிடுவேன், எனக்கு சத்சங்கமே வேணாம், நானே தனியாக படித்து நான் பெரிய ஆள் ஆகிடு, நான் அது மாதிரி நானே பெரிய பக்தன் தான், நானே பெரிய பாகவதன் தான், எனக்கு என்ன தெரியாத விஷயமா, எனக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். இப்போ அடியனுக்கு கூட தான் பிரகலாத் சரித்திரம் பூரா பாகவதம் இப்போ ஸ்லோகமாக சொல்ல முடியும். சரி, அனுபவிக்க வேண்டியது தானே? முடியாது. தெரிஞ்சு சரி, அதெல்லாம் கூட சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் கூட சம்ஸ்கிருதம் படித்து அதுக்கு அர்த்தம் கூட புரிஞ்சிக்கலாம்ப்பா. சரி, அதுக்கு அர்த்த புஸ்தகம் கூட இருக்குது. கொஞ்ச நேரம் 2-3 ஸ்லோகம் படித்துக்குள்ளே தூக்கம் வந்துடும் இல்லையா? விஸ்கானில் போட்டிருக்காங்க, பக்கமாக போட்டிருக்காங்க, தலைகாணி மாதிரி பிரதி புஸ்தகம் போட்டேன். எத்தனை பேர் படித்து அனுபவிக்கிறாங்க அந்த இஸ்கான் புஸ்தகங்களை சொல்லும் பார்க்கலாம். யார் வீட்டில் புஸ்தகம் இல்லை, பாகவத புஸ்தகம் எத்தனை பேர் படித்து அனுபவிக்க முடியுது? படிக்கும்போதே தூக்கம் வந்துடுது. ஏன்? நிறைய சாப்பிட்றதுனால கொஞ்சம் நேரம் படிக்கும்போதே தூக்கம் வந்துடுது.
அதை விட சாப்பிடாம இருந்தாவே மேலே கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். ஜான் வயிற்றுக்கு கொஞ்சம் ஏதோ சாப்பாடு போட வேண்டாம். ரொம்ப சாப்பிட்டா கண்டிப்பாக பக்தி வராது. என்ன வரும்? நல்ல தூக்கம் தான் வரும். ஓவராக சாப்பிடக்கூடாது. ருசியாக இருக்குதுன்னு கண்டதை சாப்பிடக்கூடாது. பக்தியில் ருசி வரணும்னா பசியோடு இருந்தால் தான் பக்தியில் ருசி வரும். கொஞ்சம் அதான் நாக்கு ருச்சியை அடக்காமல், இந்த ருச்சிலாம் அடக்காமல், புலனின்பங்களை அடக்காமல் எப்படி நம்ம பக்தியில் ருச்சி வரும் சொல்ல பார்க்கலாம். பெரிய லாபம் ஒன்று கிடைக்கிது இல்லையா பாகவதம். அப்போ நம்ம நினச்சிலாம் அப்படிலாம் படிச்சிட முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம 10ஓட 11 இருக்கிறதே மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு நம்ம அவர்களோட ஒருத்தராக இருந்து கேட்குறதே மேலுன்றேன். அதுலையாவது நம்மளுக்கு பக்தி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு எல்லாம் தெரியும். அதான் சொல்கிறேன். அடியன்னு கூட இப்போ வாமன அவதாரம் படிக்க சொன்னால் வாமன அவதாரம் படித்து நம்ம பதமாக சொல்ல முடியும். அது கூட உபன்யாசம் நம்ம அடியன் உபன்யாசம் பண்ணுறவன் தான். அதனால் எனக்கு வாமன அவதாரம் படித்து சொல்ல முடியும் ஸ்லோகம். இப்போ கிருஷ்ணாவதாரம் சொல்ல முடியும். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியே இது பண்ணி அதுக்கு விளக்கம்லாம் சொல்லலாம். பெரிய பெரிய வியாக்கியானம்லாம் பண்ணலாம். சரி, அப்போ பண்ண வேண்டியது தானே. ஏன் பண்ண முடியல? பகவான் அங்கேருந்து மேலேருந்து ஆர்டர் வரணும். அவன் பர்மிஷன் கொடுக்காம அவனன்றி அனுபவம் அசையாது. எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு அதில் டேஸ்ட் வரணுமே, ருச்சி வரணுமே. நம்மளுக்கு மந்தாக மந்தமதையா மந்தஹ சுமந்தமதியோ மந்த பாக்கியா உபத்ருதாக எவ்வளோ தோஷங்களை வச்சுட்டு பாகவத்தில் அவ்வளோ சேர்க்கணும் டக்குன்னு வந்துட முடியுமா? முடியாது. எவ்வளோ உபத்ருதா, எவ்வளோ நோய்களால் பாதிக்கப்படுறோம், எவ்வளோ மனக்கவலைகளால், எவ்வளோ டென்ஷனால், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸால், எவ்வளோ விஷயமாக, எவ்வளோ உலக விஷயமான கவலைகளால் ஒரு பெரிய காரியம் ஒன்று வச்சுன்னு இருப்போம். அந்த பெரிய காரியத்தை செய்யறதுக்காக எவ்வளோ பாடுபடுவோம், எவ்வளோ குழப்பத்தில் இருப்போம் தெரியுமா? எவ்வளோ யோசனைகள் இருப்பதுமா? அந்த யோசனைகளில் நீ பரபரப்பாக இருக்கும்போது, அந்த யோசனைகளில் நீ முழு முயற்சியாக ஈடுபடும்போது பக்தி விஷயத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், ஏன்னா இது முக்கியமாக அப்போ தோணவே தோணாது. அப்போ உனக்கு தோன்றதெல்லாம் அந்த பௌதிக ஏதோ ஒரு விஷயம் நாம் பெருசாக தோன்றுச்சுன்னா அதுக்காக மும்முரமாக நான் முயற்சி பண்ணிருக்கேன்னா அந்த செயல்கள் தான் ஈடுபடுமே தவிர பக்தி விஷயத்தில் அவ்வளோ லேஸில் வந்துட மாட்டோம். எல்லா சூழ்நிலைகளையும் பாகவதம் தான் பிரதானம், இதுதான் முக்கியம், கிருஷ்ணன் தான் முக்கியம் அப்படின்னு முதல் இடத்தை அவனை வைக்கிறதுன்றது பரம பாகவத்தில் அது மட்டும்தான் முடியும். அந்த பிரேம பக்தியில் ஜெயித்தவங்க மட்டும்தான் அந்த நிலையில், எந்த நிலையிலையும் தன்னிலை நழுவாத பகவத் பக்தியிலேருந்து நழுவாதவர்கள் அவர்களால் மட்டும்தான் பிரகலாதம் மாதிரி யாவது மற்ற எதுவும் முக்கியம் இல்லை, பகவான் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருக்கவங்க தான் இந்த லோக விஷயங்களான குழப்பங்களை போய் மாட்டிக்க மாட்டாங்க. இல்லைன்னா இவங்க எப்படின்னா அது ஒரு சொல்கிறார், ஒரு மேகமானது காற்றால் சிதறடிக்கப்படுவது போல இவன் மனசானது சிதறடிக்கப்படும். அவனால் ஒருமுகப்பட்டு பாகவதம் படிக்க முடியாது. வாயோரிவ கணாவலிகி அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது. நல்ல காலம் ஸ்லோகம் ஞாபகம் வந்துச்சு. பகவான் ததாமி புத்தியோகன்னு சமயத்தில் அந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்துருவோம். வாயோரிவ கணாவலி இங்கே படிச்சிருக்கோம் பாகவத்தில். அதனால் மனசு சதுரடைஞ்ச மனசு மாதிரி பகவத்கீதையிலையும் வருது. அப்போ சதுரடைஞ்சிட மாட்டானா அவன் பகவத் பக்தியில் அது லோக விஷயத்தில் இறங்கிட்டான். நகி கல்யாணுக்கு துர்கதிந்தாது கச்சதி அப்படின்றார் கிருஷ்ணர். பகவான் சொல்கிறார், கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட இவன் யோகா பயிற்சி பண்ணால் பகவான் ஆன்மீக விஷயத்தில் செயல்பட்டானாவே அது வீண் போகாதான். இவன் இந்த பிறவியில் மறந்துட்டா கூட அடுத்த பிறவியில் அவனை மறுபடியும் இந்த வாசனையில் அந்த வாசனையானது கொண்டு உட்கார வச்சிடும். அந்த வாசனையில் ஈடுபட செய்யும். அவனுக்கு பக்தியில் அவன் ரசக்கிரகன், அவன் ரசிகன். அவன் ஒருபொழுது இந்த கிருஷ்ண பக்தியை விட்டு விலகி போகவே மாட்டான். அது அவ்வளோ ரசம் நிரம்பியது. அதனால் நாம் எல்லாம் தெரிஞ்சே இருந்தால் கூட நமக்கு பாகவதம் பூரா நம்ம கரைச்சி குடிச்சிடலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், விஷயங்கள்லாம் தெரிஞ்சே இருந்தால் கூட ஒரு சத் சங்கத்தில் இருக்கிறது தான் சேஃப், அதுதான் பாதுகாப்பு. சத் சங்கத்தை விட்டு விலகினா தான் லாஸ். நமக்கு எல்லாம் தெரியும், பாகவதம் தெரியும், ராமாயணம் தெரியும். இப்போ ராமாயணத்தை கூட கதையாக சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல முடியுங்க.
தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம்பரம் நாரதம் பரிவபிரச்ச வால்மீகி பண்ணிப்பாங்க. அப்படியே சொல்லினே வரலாம். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகை குணவான், இதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் கூட சொல்ல முடியும். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகை குணவான் கஷ்ட வேதிவன் தர்மக்ஞ கதக்ஞ சத்திய வாக்கிய திருடபிரதா அப்படின்னு திதிமான் திருதிமான்னு அப்படின்னு சொல்ல முடியும். காசி விபதி தேவாஸ்ட ஜாதரோஷ சம்ஜிக்கு அப்படின்னு இக்ஷ்வாகு வம்ச பிரபு ராமணம் இப்படி என்ன ஸ்லோகத்தை அப்படியே பதமாக அதோட அர்த்தம்லாம் சொல்ல முடியும். மகோரஸ்கோம் மகேஷ் மஹீப் அப்படின்னு நிறைய சொல்ல முடியும். அப்படி ரூபலாவண்ய வர்ணனை அப்படியே அது சம்ஷேப ராமாயணம் படித்தாவே அப்படியே ராமருடைய குணங்கள்லாம் அப்படியே லட்டாக இருக்கும். சமுத்திரம் இவ காம்பீரியம் அதெல்லாம் இருக்கும். தைரியம் ஹிமவான் இவ தைரியம் இமவான் இவ, தைரியத்தில் ஹிமயமலை போல சமுத்திரம் போல காம்பீரியம் உடையவர். அப்படி ராமருடைய குணங்களை பற்றி பேசினா நிறைய நல்லா தான் இருக்குது. ஆனால் படிக்க முடியலையே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஒரு நேரம் அனுகூலமாக இருக்கிற மாதிரி பக்தியில் இன்னொரு நேரம் அந்த பக்தியில் அனுகூலமாக இல்லையே. மனசு எங்கேயோ பறக்குது. அப்போ பக்தியில் ஈடுபடுற காலத்தை விட பௌதிக விஷயத்தில் ஈடுபடுற காலம்தான் 90% இருக்குது. பக்தியில் ஈடுபடுற காலம் 10%. அதுவே ஆஹா ஓஹோ நம்ம பெரிய பக்தி பண்ணிட்டோம், நம்ம பாகவதம் படித்தோம், நம்ம பாகவதம் தெளித்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 10% நம்ம பண்ணுற பக்திக்கு ஆஹா ஓஹோன்றோம். நம்ம பெரிய பக்திமானா நம்மளை நினச்சின்னு இருக்கிறோம். கிடையாது. நம்ம பண்ணுறதெல்லாம் அல்ப பக்தி. ஒன்றும் பக்தி பண்ணோன்னா கோபிகள் போல் பிரகலாத மாதிரி பக்தி பண்ணாதான் அப்போ தான் பக்தினாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம பண்ணுற பக்திலாம் அப்போதைக்கு சுவையாக இருக்கும். ஆஹா கதை கேட்கும்போது சுவையாக இருக்கும். மகான்கள் வாக்கில் ஸ்ரீ அண்ணா வாக்கில் பிரம்மஸ்ரீ சுந்தரமா வாக்கில் பாகவதம் கேட்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சமயத்தோடு அப்புறமா நாமளாக படிக்கும்போது தூக்கம்தான் வரும் இல்லையா. அதனால தான் நம்மளுக்கு நம்ம 10ஓட 11 இருக்கிறதே மேல். நான் பெரிய ஆள், நான் பெரிய பாகவதன், எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்லோகமாக இப்போ அம்பரீஷ சரித்திரம் சொல்லும் எல்லாமே தெரிஞ்சு மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அவர்கள் இருதயத்தில் எப்பொழுதும் மூலப்பாராயணம் படிச்சுட்டு பாகவதம் சொல்கிறாங்களோ அவங்க வாக்கில் பாகவதம் கேட்டாவே பாகவதம் தித்திப்பாக இருக்கும். மூலப்பாராயணம் படிக்காமல் நீ பாகவதம் சொல்கிறவங்க வாக்கில் கேட்டால் அதுதான் அது அந்தளவுக்கு. அதாவது ஏற்கனவே மூலப்பாராயணம் படிச்சிருக்கணும் அவங்க, இல்லாட்டி நிறைய பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணியிருக்கிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்டால் அது நல்லாயிருக்கும். அது ஒரு தனி தபஸ் இருக்குது. அந்த மூலப்பாராயணம் பண்ணிட்டு வந்து காலைல மூலப்பாராயணம் பண்ணுவாங்க மகான்கள், சாயங்காலம் வந்து உபன்யாசம் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அப்படி பண்ணி பார்த்தா அப்போ அவங்க வாக்கில் பாகவதம் கேட்டால் அதில் ஒரு தபஸ் இருக்கும், அதில் ஒரு ஜீவன் இருக்கும். அவள் சொல்கிற வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கும். சஞ்சீவயத்தி அகில சக்தி தரஸ்வதாம்னா அதில் ஒரு சக்தி இருக்கும், அதில் ஒரு ஜீவ சக்தி இருக்கும், அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த வார்த்தைகளில். அவளை சொல்கிற பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். இல்லைன்னா ஏதோ பணத்துக்காக பாகவதம் சொல்கிறேன், ஏதோ கடமைக்காக பாகவதம் சொல்கிறேன், இது நம்மளுக்கு ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஜீவனே இருக்காது. ஏதோ 10 பேர் ஏதோ நான் எங்கள் வீட்டுக்காரனை கச்சேரி போனேன்ற கதையா, ஏதோ நானும் கதை சொல்கிறேன், எத்தனையோ பாகவதம் சொல்லியிருக்கோம், அதில் ஒரு பாகவதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்குறவங்களுக்கு ஏனத்தனம் தான் கேட்பாங்க. அந்த பாகவதமாக ஆஹா எப்படியாப்பட்ட மகா கிரந்தம், எப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம், எந்த புராணத்துக்கும் இல்லாத 10 லட்சணங்கள் கொண்டதாச்சு. மற்ற புராணங்கள்லாம் 5 லட்சணங்கள் தான், பாகவதம் மட்டும் 10 லட்சணங்கள் கொண்டது. மகா புராணமாச்சு, ரொம்ப விசேஷமாச்சு. சிவபெருமானே பார்வதிக்கு உபதேசத்து பாகவதம். அப்போது அந்த சமயத்தில் சுகாச்சாரியர் முன் ஜென்மத்தில் கிளியாக இருந்து கேட்டிருக்கார். அவள் தான் வந்து வாட்டிகா, வியாசருடைய மனைவி வாட்டிகா வாய்க்குள்ளே புகுந்துட்டார் அவர் கிளி ரூபத்தில். அவர் தான் அடுத்த பிறகு அவர் சுகாச்சாரியராக அந்த வாட்டிகான்ற கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்தார். அவர் 16 வயசு வந்தவுடனே 16 வயசு யுவாவாக காட்சியளித்தார். அவங்களும் யோகிகள் தானே. ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி இல்லையா, அந்த சுகன்னாவே கிளின்னு அர்த்தம். ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி தானே. அப்போது அந்த சுகாச்சாரியர் அப்போ வந்து பார்வதிக்கு பரமேஸ்வரன் பாகவதம் சொல்லிட்டு போது அதை கிளி வடிவத்திலேருந்து கேட்டார் சுகாச்சாரியர் முன் ஜென்மத்தில். அது பிறகு தான் ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி அது கிருஷ்ணா ராதேன்னு சொல்லுமா அது. அப்படிப்பட்ட அதுதான் கடைசியில் சிவபெருமான் நம்மளை துரத்தின்னு வந்தார். நான் ரகசியமாக சொல்லும்போது நீ தெரியாமல் வந்து கேட்டு இது யாருக்கும் ரகசியமாச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் துரத்தின்னு வந்தார். அந்த கிளியை துரத்திட்டு வந்தபோது நேராக வாட்டிகா, அதாவது வியாசருடைய மனைவி ஆகிய வாட்டிகா
வாட்டிக்கு வாய்க்குள்ளே புகுந்துட்டேன். அவன் என்னென்னா வியாசர் உபதேசம் பண்ணிட்டு போது தூங்கிட்டும் போது வாயை திறந்துனே தூங்கிட்டாலாம். யார் அந்த வாட்டிக்கான்றவன். வாய்க்குள்ளே இந்த கிளி உள்ளே புகுந்துடுச்சு. உள்ளே புகுந்த உடனே வாயை மூடின உடனே முழுகிட்டா உள்ள. அந்த கிளி தான் சுகாச்சாரியராக அடுத்த பிறவியில் அப்படியே தோற்றம்தான், அப்படியே தோன்றினார், சுகாச்சாரியராக தோன்றினார். அந்த சுகாச்சாரியர் தான் என்ன பண்ணுறார், என் பிள்ளைக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு புராணந்தரங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பாகவத்தில் எடுத்து சொல்கிறதில்ல. ஆனால் வேறு ஒரு புராணந்தரங்களில் வேறு புராணந்தரங்களில் இருக்குது. அதாவது என்னென்னா, சிவபெருமானத்தில் போய் வியாசாச்சாரியர் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் உபநயன சம்ஸ்காரம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு. உன் பிள்ளைக்கு நான் பண்ணால் அவன் உன் பிள்ளையாக இருக்க மாட்டானே, அது தெரிஞ்சு தான் நான் உங்கள் கையில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வியாசாச்சாரியர். அப்போ சிவபெருமானே அவருக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறதுனால அப்போ தான் அவர் பிரம்மனிஷ்டர் ஆகிட்டார். யார்? சுகாச்சாரியார். சிவபெருமானே இது பண்ணதுனால, சிவபெருமானத்திலேருந்தே உபதேசம் பெற்றதுனால அவர் என்னன்னா பிரம்மனிஷ்டர் ஆகிட்டார் சுகாச்சாரியார். அப்போது பிரம்மனிஷ்டர் ஆகிட்டு அப்படி சஞ்சரிக்கிறார். அது பிறகு தான் அவர் பாகவதம் மறுபடியும் வியாசரிடத்தில் பாகவதம் கிரகிக்கிறார். ஆனால் தான் பாகவத்திலேயே மூழ்கியிருக்கிறார் அந்த அதனால தான் அப்பா பிள்ளை புத்திரேதி தன்மயதையா அப்படின்னு சொல்கிற மாதிரி புத்திரான்னு கூப்பிட்டா கூட தன்மயமாக எங்கும் பரபிரம்ம தன் பிரம்மஸ்வரூபமாக வியாபிச்சிருக்கிறத உணர்கிறார். அந்த நிர்குண பிரம்மத்தில் ரமிக்கிறார். அது பிறகு தான் பாகவதம் கேட்ட உடனே தான் சகுண பிரம்மத்தில் ரமித்தார் கிருஷ்ண பக்தியில். அப்போது சகுண பிரம்மத்துக்கு இறங்கிட்டாரான்னு கேட்டால் சகுண பிரம்மத்துக்கு இறங்கலை. நிர்குண பிரம்மத்தில் இருந்துட்டே சகுண பிரம்மத்தை அனுபவிக்கிறார். அதனால தான் பாகவத்தில் எங்கே பார்த்தாலும் சகுண பிரம்மம் மட்டும் இருக்காது, நிர்குண பிரம்மத்தை பற்றி அங்கங்கே நிறைய விஸ்தாரமாக சொல்லுவார் சுகாச்சாரியார். இருக்கிற பாகவதம் சொல்கிறார், ஆனால் அந்த விஷயத்தை விஸ்தாரமாக சொல்லுவார், நிர்குண விஷயத்தை. அதெல்லாம் ஞான உபதேசத்தில் பார்க்கலாம். ஆனால் பக்தி விஷயத்தை குறைக்காமல் பக்தி விஷயத்தை உயர்த்தி வச்சுட்டே அழகாக சொல்லுவார் இந்த பாகவதத்தை. ஞான விஷயமும் நிறைய சொல்லுவார் சுகாச்சாரியார். ஏன்னா அவர் பிரம்மனிஷ்டராக இருந்ததுனால, அவர் வாக்கில் இது வந்ததுனால மற்ற புராணங்களுக்கு இல்லாத பெருமை சுகப்புரோக்தம் என்பதனால தான், சுகசாஸ்திரம் என்பதனால்தான் இதுக்கு பெருமை அதிகம். இப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது போல், நிறைய விஷயம். அதான் கற்க சமயத்தில் போனால் நிறைய இந்த ராட்சசர்களாக அசுரர்களாக ஏன் வந்தாங்க அப்படின்னு இந்த போதனை ரத்னமாலாவாக இருந்தது. இது மாதிரி முன் ஜென்மத்தினுடைய கதைகள்லாம் கற்க சமயத்துலலாம் நிறைய காண கிடைக்குது. மற்ற புராணந்தங்களில் இந்த பாகவத்தில் இல்லாத விஷயங்கள், பாகவத்தில் சொல்லாத விஷயங்கள், ஆனால் பாகவத்தில் இருக்கிற கேரக்டர் பற்றிய விஷயங்கள்லாம், முன் ஜென்மத்தினுடைய விஷயங்கள்லாம் மற்ற புராணந்தங்களில் கற்க சமயத்தில் நிறைய காண கிடைக்குது இதெல்லாம். அதனால் இதெல்லாம் மகான்கள் வாக்கில் கேட்டால் தான் தெரியும். பாகவதம் மட்டும் படித்தாவே போதும். ஆனாலும் இது மாதிரி விஷயங்கள்லாம், இந்த முன் ஜென்மத்தினுடைய விஷயம்லாம் நம்மளுக்கு மகான்கள் வாக்கில் கேட்டதுனால தான் ஏதோ கொஞ்சம் தெரியறது. அதனால் பாகவதம் கேட்கணும். இதுதான் ஜென்ம லாபமே, மற்றது எதுவுமே ஜென்ம லாபம் கிடையாது. பாகவத வாசனை அடிக்குதுன்னா அந்த இடத்துல கலியினுடைய வாசனை அடிக்காது. சிம்ம சப்தாத் மிருகா இவ, சிம்ம சப்தம் கேட்டவுடனே நிறைய உலகெல்லாம் அடங்கி போகிற மாதிரி இந்த பாகவதம் நல்ல துணியில் நம்மளுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, அதான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், பாகவதம் மூடு சரியில்லை சார், அதனால் நான் பாகவதம் படிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாகவதம் படி, மூடு சரியாக போய்டும். பாகவதம் படினா மனசு ஊன்றி தான் படித்தா தானே பாகவதம். மனசே ஊன்றலையே, மனசு ஊன்ற வேணாம். நீ வாக்கால் பாகவதம் படி, கண்ணால் பார்க்குற இல்லையா ஸ்லோகங்களை, வாக்கால் படி, மூடு சரியாக போய்டும். மூடு சரியாக போய்ட்டுனா கண்டிப்பாக சரியாக போய்டும். மகான்கள் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு மறுபேச்சே கிடையாது. இதை நான் கடைப்பிடிச்சிருக்கேன். மூடு சரியில்லாத போது பாகவதம் படிச்சிருக்கேன், மூடு சரியாயிருக்கு. பாகவதம் படிக்க வேணாம், பாகவதை பற்றி பேசினாவே மூடு சரியாயிடும். அப்போ நம்ம சாக்கு போக சொல்ல முடியாது பாகவதம் படிக்கலை, ஏன்னா மூடு சரியில்லை அதனால் பாகவதம் படிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. பாகவதம் படித்தா மூடு சரியாக போய்டும். இதை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு, எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. முராரி பாதார்பித சித்தவர்த்திகி சத்யாதிகம் மோக வசாது கோவிந்த தாமோதர மாதவேதி.
விக்ரேது காம அகில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாது காமையே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. பில்வமங்கல தாவராச்சாரியார் சொன்ன ஸ்லோகம். அப்போ கோபிகள்லாம் பகவான் தயிர் வாங்கலையோ, வெண்ணெய் வாங்கலையோ, பால் வாங்கலையோ, தயிர் வாங்கலையோ அப்படின்னு தானே சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்கிறது பதிலாக என்ன பண்ண கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அதாவது தயிர் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறோமோ அப்படி அது விற்கணுன்ற எண்ணத்தோடு தான் வந்தாங்க. ஆனால் பானையில் தயிர் இருக்குதா வெண்ணெய் இருக்கா அதை பற்றி ஞாபகமே இல்லை. நம்ம தயிர் விற்க வந்தோன்ற ஞாபகம் இல்லாமல் எப்பவும் கோவிந்த சிந்தனையில் தாமோதரா மாதவான் அவன் சிந்தனையிலே இருக்கிறதுனால வார்த்தைகள் தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோன்னு கேட்கறதுக்கு பதிலாக கோவிந்த தாமோதர மாதவேதி இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களாம் கோபிகள்லாம். கடைசியில் பார்த்தா என்ன பானையில் என்ன கோவிந்தனையாக வச்சுன்னு இருக்க, தாமோதரனையாக வச்சுருக்க, மாதவனையாக வச்சுன்னு இருக்க, இதை திறந்து காமி அப்படின்னு சொன்னாங்களாம் மக்கள்லாம். சரி நான் அந்த மூணாக பானைலாம் பெருசாக அடிக்கணும் தலையில் போவாங்க இல்லையா கோபிகள்லாம். அதெல்லாம் அது ஒரு சாமர்த்தியம். அதில் பழக்கப்பட்டிருந்தால் அந்த பானை மேலே பானை அப்படி தலையில் தூக்கின்னு போக முடியும் அவங்களால. அப்போ அந்த பானையை இறக்கி பார்த்தா ஒரு பானையில் பார்த்தா கோவிந்தன் கோவத்திலிருந்து உத்தாரணம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனாக காட்சியளிக்கின்றானா. இன்னொரு பானையை திறந்து பார்த்தா தாமோதரனாக உரலில் கட்டுப்பட்டு யசோதை முன்னாடி பயந்த திருமேனியோட திருட்டு மொழி வைக்கின்ற அந்த கிருஷ்ணன் காட்சியளிக்கின்றானா ஒரு பானையில் பார்த்தா. இன்னொரு பானையில் பார்த்தா மாதவன் மகாலட்சுமியுடைய தவத்துக்குரியவனாகிய அவள் மகாலட்சுமி பாதத்தை வருடி கொண்டிருக்கிற ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கிற மாதவனாக காட்சியளிக்கின்றான். இப்படி ஒவ்வொரு பானையில் கோவிந்த தாமோதர மாதவேதி இந்த 3 கோபிகள் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுபேச்சு என்ன, உடனே பகவான் காட்சியளித்துருவான். அதாவது கோபிகா ஜீவனஸ்பந்தம் சொல்கிறதுக்கு காரணம் கோபிகளுடைய அனுக்கிரகத்தினால்தான் நமக்கு கிருஷ்ண பக்தி கொஞ்சமாவது வரும். ஜானகிகாந்த ஸ்மரணம் சொன்னால் ஜானகி சீதாவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம ராம் பக்தி கொஞ்சமாவது வரும். அப்போ பார்த்தா எல்லாரும் பார்த்தாங்களாம் ஆச்சரியமாக, ஆஹா என்ன இது பாணியில் பார்த்தா கோவிந்தன் தாமோதர மாதவன் காட்சியளிக்கின்றானே. கோபிகள் அப்படிப்பட்ட சிறந்த பக்தர்கள், சிறந்த பாகவதிகள். இதெல்லாம் எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது பாகவதத்தில். இது பில்வமங்கல தாவராச்சாரியர் அனுபவித்து சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்லோகம் இருக்குது, கோவிந்த தாமோதர மாதவேதின்னு சொல்கிற அந்த ஸ்லோகமானது பாகவதத்திலே இருக்குது. அதை வச்சு தான் இவர் அந்த பாடல் எழுதினார். பில்வமங்கல தாவராச்சாரியர் அனுபவத்தில் எழுதினார். இதெல்லாம் வியாசர் சொல்லாத விஷயங்கள்லாம் பில்வமங்கல தாவராச்சாரியர் நிறைய சொல்லியிருக்கார். அதுதான் கிருஷ்ண கர்ணாமிரதம் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்கார் அவர் நிறைய விஷயம். வியாசர் எல்லாத்தையும் வியாசர் சொல்ல முடியுமா? இப்போது பிருந்தாவன லீலையே சொல்லணுன்னா அது ஃபுல்லாக பாகவதம் 18,000 ஸ்லோகம் பத்தாது. பாகவதம் பூரா பிருந்தாவன லீலையே சொல்ல முடியும். அவ்வளோ லீலைகள் பகவான் பண்ணியிருக்கான். வியாசர் சொன்னதே கொஞ்சம் லீலைகள் தான் சொல்லியிருக்காராம். நிறைய லீலைகள் வியாசரால் சொல்ல முடியாது. ஏன்னா மணல் எண்ணிலாம் நட்சத்திரம் பகவானுடைய லீலைகளை எண்ண முடியாது, பகவத் குணங்களை எண்ண முடியாது. நிமிஷத்துக்கு பகவான் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். அவ்வளவும் நுணுக்கமாக சொல்ல முடியாது. ஏதோ சிலது தான் முக்கியமான பெரிய லீலைகள் தான் சொல்ல முடியுமே தவிர நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அவன் இப்போ நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். அதுதான் மகான்கள் சொல்லுவாங்க, வியாசர் சொன்னதே கொஞ்சம்தான், ஆனால் அதுவே நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. 90 அத்தியாயம் சொல்கிறான். இல்லை, பிருந்தாவன லீலைகள் கோகுல லீலை மட்டுமே 18,000 ஸ்லோகம் இருக்கும். அதுக்கே தனி ஒரு பாகவதம் எழுதலாம். பிருந்தாவன லீலைக்கு ஒரு 18,000 ஸ்லோகம், அதுக்கு ஒரு பாகவதம் எழுதலாம். கோகுல லீலை மட்டும் ஒரு 18,000 ஸ்லோகம். அதுமாதிரி அவ்வளோ லீலைகள் பகவான் பண்ணிக்கிறானா. கிருஷ்ணன் மட்டும் இல்லை, பலராமரும் சேர்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளவும் சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தா புராணந்திரங்களில் வேறு புராணங்களில் மகான்கள் வாக்கில் மகான்கள் தியானத்தில் பார்த்தது அப்போ அதில் வெளிப்படுது பாருங்கள். இப்போது இந்த கோபிகள்லாம் போய் என்னென்னா பானையை திறந்து காமிச்சா அதில் மாதவன் தாமரம் வெளிப்படுதுன்னா இது மகான்கள் தியானத்தில் பார்த்து எழுதுந்து. இது மாதிரி வியாசரால் விடப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் மகான்கள் இப்போ ரூப கோஸ்வாமி இல்லையா அவங்களாம் தனியாக லீலைகளாக எழுதியிருக்காங்க. ராதையோட இப்போது லலிதா மாதவன் ஒரு புஸ்தகம்லாம் இருக்குது. அந்த லலிதை மாதவனுக்கு உள்ள நடந்த சம்பாஷணிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நுணுக்கமான விஷயங்கள் ராதையோடு கிருஷ்ணனுக்கு நடந்த சம்பாஷணைகள், அவளுக்குள் நடந்த லீலைகள்லாம் வியாசர் ரொம்ப சொல்லலை, கொஞ்சமாக தான் சொன்னார்.
ஆனால் நிறைய அந்த ராசலீலையே நம்ம 5 அத்தியாயமே ஆஹா ஓஹோன்றோம். ஆனால் இதை விட இன்னும் அந்தரங்கமான விஷயங்கள் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த சம்பாஷணைகள், ராதைக்கும் நடந்த ஒரு லீலைகள்லாம் பார்த்தா அதுவே ஒரு தனி பாகவதம் எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒரு மனுஷன் படித்து மாளாது. ரசிகனாக இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும், அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்போ லலிதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய, லலிதா மாதவன் அப்போ இப்போ நிறைய ஒவ்வொரு கோபிகளிடத்தில் அவன் பண்ண லீலைகள்லாம் பார்த்தா பெரிய பெரிய கிரந்தம் எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதுக்கெல்லாம் கிரந்தங்கள் இருக்குது. ஆனால் ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அதெல்லாம் நம்ம தமிழில் அவ்வளோ கிடைக்கல. ஆனால் கிடைச்சிருக்கு. தமிழில் கூட ராமநாத் பப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க, லலிதா மாதவ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால் அவ்வளோ படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் துவாரகா லீலைக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க, வியாசர் மட்டும்தான் எழுதலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, பின்னாடி வந்த 6 கோஸ்வாமிகள், இந்த ரூப கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, அப்புறம் நிறைய கோஸ்வாமிகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் பலவிதமான கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும், கோலோகம் எப்படி இருக்கும், கிருஷ்ணனுடைய உலகம் எப்படி இருக்கும், அந்த லீலைகள்லாம் எவ்வளோ ரசித்து நிறைய கிரந்தங்கள் இருக்குது. நம்மளால் அதான் சொல்கிறேன், பரிக்கிரமா போனீங்கன்னா பிருந்தாவன பரிக்கிரமா அங்கே நடந்த லீலைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த லீலைகள்லாம் பார்த்தா வியாசர் எழுதியிருக்க மாட்டார். அப்போ வியாசர் சொல்லாத விஷயங்கள்லாம் நிறைய பாகவதம். இப்போது மாதவேந்திரபுரி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அது கோவர்த்தன அடிவாரத்தில் நடந்த விஷயம். அதெல்லாம் எந்த பாகவத்தில் சொல்லியிருக்கேன்? இல்லை. அப்போது நிறைய விஷயங்கள் பாகவத்தில் சொல்லாத விஷயங்கள் நிறைய இந்த பரிக்கிரமாவில் போனால், பிருந்தாவன பரிக்கிரமாவில் போனால் தெரியாத விஷயம்லாம் தெரியும். எக்கச்சக்க கதைகள் இருக்குது. அப்பா இவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கானா? ஆமாம். அப்போ நம்மளுக்கு என்ன, மனசு செதறாதபடி, லோக விஷயத்தில் செதறாதபடி நமக்கு பாதுகாப்புக்கு இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறதுக்கு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறது இருக்குது. நாம் ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான், மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நிம்மதி இல்லாமல் பயந்துக்கின்னு யாராருக்கோ பயந்து கொண்டு குழப்பத்தோட, நாளை பற்றி கவலையோட, நாளை பற்றி பயம், யாரை பற்றி பயம், அதை பற்றி இதை பற்றி தேவையில்லாத பயங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக குப்பை. இந்த பயங்கள்லாம் ஒரு குப்பை. இந்த குப்பையை தள்ளுறதை விட்டு இந்த குப்பையை எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டு மனசு குப்பையாக்கிக்கிறோம். மனசு குழப்பத்தில் போய் ஆழ்ந்து நிறைய மன உளைச்சலில் போய் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த குப்பைகளை வெளியே தள்ளுறதுக்கு ஒரே வழின்னா கிருஷ்ண பக்தி உள்ளே போகணும். இந்த கதைகள்லாம் நிறைய கேட்கணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியா நம்ம பகவான் நம்மளை கை விட்டுருவான்? இல்லை, நம்ம சேஃப்டியை தேடிக்கிறோம், நம்ம நாளையை பற்றி பயப்படுறோம், நம்ம யாரை பற்றியே பயப்படுறோம். பயந்துன்னு நம்ம என்ன பண்ண, பணம் சம்பாதிக்கணும், வேறு ஏதாவது எதிர்கால தேவைகளை பற்றி நம்ம பயப்படுறோம். எதுக்காக இதெல்லாம்? அப்படின்னா பகவான் கை விட்டுருவான். நம்ம பாகவதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பகவான் கை விட்டுருவான். அப்போ நம்ம சம்பாதிக்காமல் இருந்தால், இல்லை நம்ம உஷார் இல்லாமல் இருந்தால், இல்லை நம்ம பயப்படணும், அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு பயந்து எப்படியாவது போராடி ஏதாவது கோர்ட்டு கேஸு போய் எப்படியாவது நம்ம சொத்தை நம்ம அடையணும், அதே சமயத்தில் மற்ற பொருள்லாம் அடையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமே. இதெல்லாம் மறந்துட்டு நம்மளால் கிருஷ்ண பக்தி வர முடியல. பற்றியா, இந்த பௌதிக விஷயத்தை விட்டுட்டு இந்த பௌதிக கவலைகளிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியல. பற்றியா, ஏன் மீண்டு வர முடியலன்னா பாகவத விஷயத்தை கிருஷ்ண விஷயங்களில் நம்ம முக்கியத்துவம் செலுத்தாது தான் காரணம். முக்கியத்துவம் செலுத்தி பாருங்கள், பகவான் பாதுகாக்கிற மாதிரி உங்களாலே கூட உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியாது. சத்தியமான விஷயம், சத்தியமாக சொல்கிறேன். இதில் இருக்கிற குதூகலம், சந்தோஷம், நீங்கள் ஏன் இதை இழந்துடுறீங்க? ஐயோ இல்லையா, நாளைக்கு அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணணுமே, ஐயோ அந்த பிளான் வச்சுருக்கேனே, இந்த பிளான் வச்சுருக்கேனே, பலவிதமான திட்டங்கள், பலவிதமான மனோரதங்கள் எல்லாம் ஸ்வப்னத்துக்கு சமமானது. ஸ்வப்ன சம்ஸ்கிருதம் எல்லாம் கனவு போல் போயிடும். தேவையில்லாத மனதை உழைச்சி அதெல்லாம் துன்பத்தை தான் கொடுக்கும். துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகமே துக்காலயம். அப்படியே கிடைச்சா தான் அசாஸ்வதம், சாஸ்வதமானது கிடையாது எதுவுமே, நிலையற்ற வாழ்க்கை. அப்போ இதுக்குள்ளே என்னென்ன அர்த்ததம், நிலையுள்ளது. அத்ருவம் அர்த்ததம், மனுஷ வாழ்க்கை அத்ருவம் நிலையற்றது. ஆனால் அர்த்ததம் அப்படின்றார் பிரகலாதன். இது அர்த்தமுள்ளதான் எப்படி ஆகிக்க முடியும்னா, இவ்வளோ சொன்னேன் இப்போ கீதைகள், இப்போ சொன்னேன் கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம், இப்போ நான் சொன்னாலே பிருந்தாவன லீலைகளே அவ்வளோ எழுதலாம். அப்படி மகான்கள் கோஸ்வாமிகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, ஆச்சாரியர்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க புஸ்தகம்.
அவங்களாம் என்னன்னா புராணத்தில் இல்லாமல் சொல்கிறாங்களே அப்படின்னு. புராணத்தில் இல்லாத சொல்லலை, அவங்க வந்து பகவானோட நேரில் பேசி அதை வாங்கி எழுதியிருக்காங்க. தியானத்தில் பகவானை நேரில் அந்த லீலைகளை தரிசனம் பண்ணி ஞான திருஷ்டியில் பார்த்து எழுதியிருக்காங்க. வியாசர் மாதிரியே எத்தனையோ மகான்கள் கிருஷ்ண லீலைகளை தனித்தனியாக எழுதியிருக்காங்க புஸ்தகங்களை. நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள், அனுபவமாக இருக்கும். மகான் வாக்கில் ஏன் பாசுரங்களில் பாருங்கள் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. பெரியாழ்வார் பாருங்கள் எப்படி யசோத பாவத்தில் எத்தனை விதமான இது பாசுரங்கள் பாடியிருக்கார். அதெல்லாம் நடந்த விஷயந்தான் அத்தனையும். இப்போது வியாசர் எழுதுனது மட்டும்தான் நடந்தது அப்படின்னா மகான்கள் எழுதுனதுலாம் அப்போ பொய்யாயிடும். கிடையாது. மகான்கள் அந்தந்த சுபாவத்தில் அவர்களுக்கு எப்படி காட்சி கொடுக்கணுமோ, எப்படிலாம் அவர் லீலை பண்ணதெல்லாம் காண்பிச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் காண்பிச்சிருக்காரு. அதுதான் அவங்க பாடல்களாக. இப்போ ஸ்தல வரலாறு போனால் நிறைய கதைகள்லாம் பார்த்தா காண கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத கதையாக இருக்கும். ஸ்தல வரலாறுலாம் போய் பார்த்தா பகவான் 108 திவ்ய தேசங்களில் போனாவே அங்கே நடந்த விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் நடந்து தானே. இது ஏதோ சும்மா கட்டுக்கதை கிடையாது. மகான்கள் அனுபவித்து அப்படியே எழுதியிருக்காங்க அந்த கதைகளை, அந்த ஸ்தல வரலாறுகளை. அப்போ பார்த்தா நிறைய கதைகள் காண கிடைக்குதுன்னா அதெல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவங்கள். நமக்கு தெரிஞ்சது வியாசர் வால்மீகி சொன்னதை தவிர வேறு எதுவும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கலை நம்ம நினச்சிட்றோம். கிடையாது. நமக்கு அனுபவம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு நம்மளுடைய அறிவு பத்தலைன்னு சொல்லலாம். நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது எட்டலைன்னா சொல்லாமே தவிர அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அந்த மகான்களால் அனுபவிக்கப்பட்ட அத்தனை இந்த லீலைகள்லாம் சத்தியம்தான். அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கானா அவ்வளோ லீலைகளும் பண்ண முடியும் பகவானால். பகவான் சர்வசக்தன், அவன் சர்வாச்சரியமயன். அவன் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ ஏகநாதரத்தில் வந்து கண்டியாகிருஷ்ணனா வந்து பகவான் சேவை செய்திருக்கான். அப்போ அது பொய்யா? அது உண்மை தான். ஏகநாதர் பாகவதமே இருக்குது, ஏகநாதர் இருந்த பாகவதம். அது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ பார்த்தா கதைகள் வேறுபடுற மாதிரி இருக்கு. வேறுபடல, அதுவும் உண்மை இதுவும் உண்மை தான். அந்த கதையும் நடந்தது, இந்த கதையும் நடந்தது. அந்தந்த பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி பகவான் பல லீலைகளை பகவான் நடத்தி காண்பிச்சிருக்கான். அப்போ பட்டத்திரி எப்படி தியானத்தில் பார்த்துருக்காரு, பார்த்து அப்படியே எழுதியிருக்காரு நாராயணியத்தில் இந்த பாகவத விஷயங்கள் நடந்த விஷயத்த. அப்போ மகான்களுக்கு வியாசருக்கு மாதிரி மகான்களுக்கு எவ்வளோ மகான்களுக்கு தன்னுடைய லீலைகளை காட்டி கொடுத்துருக்கான். அது அவர்கள் அப்படியே எழுதியிருக்காங்க. நிறைய கதைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நம்மளால் படிக்க முடியாது, அவ்வளோ கிரந்தங்கள் இருக்குது. கிருஷ்ணன் நவநீத லீலைகளே எத்தனை பேர் சொல்கிறாங்க. நவநீத லீலைகள் சுகாச்சாரியார் வந்து ஏதோ 1-2 தான் சொல்கிறார் சுகாச்சாரியார் பாகவத்தில் பார்த்தா. ஆனால் அதை பார்த்தா பில்வமங்கல தாவராச்சாரியார் பார்த்தா எத்தனையோ விதமாக சொல்கிறார். இன்னும் பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் அவன் வெண்ணத்திருந்த லீலையே இத்தனை மகான்கள் எத்தனை பேர் இப்போ அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? பாரதியார் அனுபவிச்சிருக்கார். அப்புறமா எவ்வளோ விஷயங்கள்னா அவங்களுக்கெல்லாம் பகவான் ஸ்புரிக்கும்படி செய்கிறான். அந்த லீலைகளை தெரியும்படி பகவான் செய்கிறான் இல்லையா? அதெல்லாம் பிரசித்தமாக இருக்குது. தின்ன பழம் கொண்டு வருவான், அதே தின்னமுண்டே தட்டி பறிப்பான் அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? பாரதியார் இருந்தார், ரொம்ப அருமையான பாட்டு. அப்போ இதெல்லாம் அவர் எங்கே கேள்விப்பட்டார்? பகவான் வெளிப்படுத்தி, யாரோ ஒரு மகானுக்கு பகவான் வெளிப்படுத்திருந்து அவர் காதில் கேட்டு அவர் வந்து எழுதியிருக்கார். இது மாதிரி எத்தனையோ புராணங்கள் இருக்கலாம், எத்தனையோ புராணங்கள் நமக்கு தெரியாமல் காணாமல் போயிருக்கலாம். அதிலிருந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். வியாசரே 18 புராணம் எழுதினார். அவன் மார்க்கண்டேய மகர்ஷியும் புராண கர்த்தா. அவர் எவ்வளோ எழுதியிருக்காரோ, எத்தனை மகான்கள் எவ்வளோ எழுதியிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அகஸ்தியர் கிரந்தம் எழுதியிருக்காரு, வசிஷ்டர் யோக வசிஷ்டர் கிரந்தம் எழுதியிருக்காரு. அப்போது எவ்வளோ மகான்கள் இருந்திருக்காங்க, எவ்வளோ மகான்கள். அந்த மகான்கள் எழுதின புஸ்தகம்லாம் எங்கே போச்சு? அதுதான் சொல்கிறாங்க, நம்ம பூலோகத்தில் கிடைச்ச புஸ்தகம்லாம் சாஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் தானா. இன்னும் சூரிய லோகத்தில் போனால் இதை விட நிறைய கிரந்தங்கள் இருக்கான். ஆனால் அவ்வளோ நான் சொல்கிறேன், நம்ம பூலோகத்தில் கிடைச்ச விஷயத்தையே படிக்க முடியல நம்மளால். இதையே நம்ம நம்ப மாட்டேன்றோம். இதுலேயே சிலதெல்லாம் கட்டுக்கதைன்றோம். அது சரி இல்லை, அது அப்படி அந்த மகான்கள் சொன்னது சரி இல்லை, இந்த மகான்கள் இல்லை அந்த மகான்மா தப்பாக சொல்லி, இந்த மகாத்மா தப்பாக சொல்லி, இதையே நம்ம பொய்ன்னு சொல்கிற போது நம்ம எங்கே அதெல்லாம் நம்ம போகிறோம்? சூரிய லோகத்தில் நமக்கு கிடைச்ச கந்தத்தை விட பல மடங்கு அதிகமாக சூரிய லோகத்தில் இருக்குது. மற்ற உலகங்கள்லாம் இருக்குது, பிரம்மலோகத்திலாம் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடைச்சா நம்ம நம்புவோமா? கிடைச்சதே நம்ம நம்ப மாட்டோம். கிடைச்சதே நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை அப்படின்றோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ ஒன்றுத்துக்கும் சிவ மகாபுராணத்துக்குன்னா அதுக்கு தனியாக அதுக்கு லைனு எவ்வளோ
ஸ்காந்த புராணத்தை பார்த்தா 80,000 ஸ்லோகம் சொல்கிறோம். அதுக்கு பார்த்தா அதுக்கு தனியாக விளக்கங்கள்லாம் பார்த்தா வேறு வேறு விதமாலாம் நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த கச்சிப்பர் நிறைய ஸ்காந்த புராணம் எழுதியிருக்காங்க. கந்தகோடத்தில் காஞ்சிபுரத்தில் அரங்கேற்றமாக இருக்குது. இதே ஸ்கந்த புராணம் தமிழில் எழுதி வெளிப்பட்டு. அப்போ எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு புராணத்துக்கும் பெரிய பெரிய வரலாறு இருக்குது. நிறைய மகான்கள் அதுக்கு விளக்கம்லாம் அவங்க தியானத்தில் பார்த்து பகவானத்தில் பேசி நிறைய பெரிய பெரிய கதைகள், நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சத்தியமானு கேட்டால் அத்தனை சத்தியம்தான். சத்தியம்னு நம்பினா கண்டிப்பாக சத்தியம்தான். பொய்யா வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக வடிவமைக்க முடியாது. அது பொய்யனே தோணாது. பகவான் ஏன்னா அனுபவம் இல்லாதவங்க தான் அது பொய்யன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணானுபவம் ராமானுபவம் இருக்கிறவங்க எல்லாமே சத்தியம்னு நம்புவாங்க. அதான் சொல்கிறார், மகானுடைய சத்சாஸ்திர சத்சத்தையா, சத் விஷயத்தில் சத்தை வேணும், அதில் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாமே, இதுவும் லட்டு தான், இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான் அப்படின்னு எல்லாமே தங்கமாக தோணுனா அவனுக்கு தேவையில்லாத ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவைப்படுறது தான். எல்லாம் பக்தி வளர்க்கக்கூடிய விஷயமா இருந்தால் எதை அவன் ஒதுக்கி தள்ளுவான்? எந்த பாசுரங்களை ஒதுக்கி தள்ளுவான்? எந்த அபங்கங்களை அவன் ஒதுக்கி தள்ளுவான்? எல்லாம் அந்த அபங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களாம் சத்தியம்னு நினைப்பான். பாசுரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களாம் சத்தியம். கம்பராமாயணம் சத்தியம் நினைப்பான், வால்மீகி ராமாயணம் சத்தியம் நினைப்பான், துளசி ராமாயணம் சத்தியம் நினைப்பான். எல்லாத்தையுமே சத்தியமாக நினைக்கிறவனுக்கு எல்லாமே அனுபவத்தை கொடுக்குமே தவிர அவனுக்கு புறம்பே பக்தி விஷயம், பக்தி கிருஷ்ணராமர் சம்மந்தமான விஷயம் எதையுமே தள்ளத்தக்கது கிடையாது. எல்லாம் எடுத்துக்கொள்ளத்தக்கது அப்படின்னு அனுபவிக்கிறவனுக்கு தான் அவன் தான் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அவன் ரசிகனாக இருக்கணும். ரசிகனாக இருந்தான்னா அந்த பாகவதத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா கிரந்தங்கள்லையும் சுவைப்பான். அவன் பாகவத கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிப்பான். அப்போ பாரதியார் பாடலில் அவ்வளோ கொட்டி கிடக்குது கிருஷ்ணலீலைகள் பாரதியார் பாடல்களில். அப்போ இவர் ஊத்துக்கோட்டை நாராயண ஊத்துக்கோட்டை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஊத்துக்காடு, அது பேர் மறந்துட்டேன். அவர் அப்போ வெங்கடகவியா, ஊத்துக்காடு வெங்கடகவி, அவர் எழுதியிருக்கார் எவ்வளோ கிருஷ்ணலீலைகள்லாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கார். அப்புறம் மகான்கள்லாம் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை, துவைத சம்பிரதாயத்தில், அத்வைத சம்பிரதாயம், எவ்வளோ மகான்கள்லாம் அந்த கிருஷ்ணானுபவங்களை அப்படி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அந்த பாடல்கள்லாம் படித்து பார்த்தா அவ்வளோ அனுபவமாக லட்டாக இருக்கும். அந்த பாடல்கள்லாம் படித்தா எல்லாம் அனுபவமாக இருக்கும். பாகவதத்தில் மாத்திரம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாகவதம் மாத்திரம் போதுமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாகவதத்தில் உனக்கு ருச்சி வரலைன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்க ருச்சி வளர்த்துக்கிறதுக்கு. இவ்வளோ மகான்கள் பாடியிருக்காங்களே, இவ்வளோ மகான்கள் லீலைகள் எழுதியிருக்காங்களே, வர்ணிச்சிருக்காங்களே, அதுக்கு அர்த்தம்லாம் கிடைக்குது. தமிழில் எழுதியிருக்காங்க பாசுரங்கள், அவங்க மராட்டி பாஷையில் பாசுரங்கள் எழுதியிருக்காங்க, அவங்கவுங்க பாடியிருக்காங்க. புரந்தர விட்டல்தாசர் இவங்களாம் எவ்வளோ அபங்கள் பாடியிருக்காங்க, அதில் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. அப்போ படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிரந்தமாக இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உனக்கு ராமாயணம்னா ராம குணங்களை தெரிஞ்சுக்கணுமா, துளசி ராமாயணத்தில் படி, கம்பராமாயணத்தில் படி, வால்மீகி ராமாயணத்தில். எனக்கு வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல், மற்றெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அப்போ நம்ம என்னென்ன பரந்த மன நோக்கத்தோடு ராமர் ரசிகனை அனுபவிக்க முடியாது. எல்லாத்தையும் ரசிக்கிற தன்மை இருந்துச்சுன்னா எல்லாமே சத்தியம்னு நம்புவேன். சத்தியம்னு நம்பினா தான் பக்தி வளரும். நம்பிக்கை இல்லாமல் பக்தி வளராது. எல்லாத்தையுமே பகவத் சம்பந்தமான விஷயங்கள் யார் எழுதினாலும் அதை நம்பணும். அதை நம்பிக்கை இருந்தால் தான், இந்த பரந்த மனநோக்கத்தோட பக்தியில் நம்ம நுழைஞ்சால் தான் பக்தியை நம்ம தக்க வச்சுக்க முடியும். குறுகிய மனப்பான்மையோடு இல்லை இதுதான் சத்தியம், சரி ஓகே சத்தியம், அதுலேயாவது ரமியே, உனக்கு எது சத்தியம்? இந்த பாகவதத்தில் சொல்ல, பாகவத்துக்கு அண்ணாண்ட இருக்கிற விஷயம் மற்ற மகான்கள்லாம் நிறைய கிருஷ்ணலீலைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதான் நான் நம்ப மாட்டேன். பாகவத்தில் சொல்லக்கூடிய லீலை தான் உண்மை, மற்றதெல்லாம் வியாசர் சொன்னதை தவிர மற்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் அப்புறமா வந்து இவங்களே ஒரு கற்பனையாக உத்பிரேக்ஷனையோட என்னவோ இவங்க மனசுக்கு கற்பனையாக தோணும், அதை ரசிக்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க. இருக்கட்டுமே, அது நீ ரசியேன், அது உண்மையிலே எடுத்துக்கேன். அதனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். பாகவதம் மட்டும் தான் இருக்க, சரி பாகவதம் மட்டும் எடுத்துக்கோ. மகான்களை உதாசீனப்படுத்திட்டு நீ பாகவத்திலே ரமிக்க முடியாது, அது முதல் தெரிஞ்சுக்கோ. மற்ற மகான்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை உதாசீனப்படுத்திட்டு நீ பாகவதத்திலே உனக்கு பக்தி வராது. மகான்கள் சொன்னது சத்தியம் நீ நினச்சா தான் மற்ற விஷயங்களை நீ வந்து ரமிக்கிறியோ இல்லையோ, பாகவதத்தில் ஃபஸ்ட்டு உனக்கு பக்தி வரும். மகான்கள் சொல்கிறது சத்தியம் நினச்சாதான். நம்பிக்கை இல்லாமல் உனக்கு எப்படி பக்தி வரும்? ஸ்ரத்தா பக்தி லபதே. ஸ்ரத்தை இருந்தால் தான் பக்தி உண்டாகும், நம்பிக்கை இல்லாமல் பக்தி உண்டாகும்.
இல்லை நான் பாகவத்தை நம்புகிறேன், மற்ற கிரந்தம் நம்ப மாட்டேன். பாகவத்தை நம்பு, சரிப்படி, அதுக்கு மகான்கள் அனுகிரகம் வேணுமே. அப்படி கிடையாது. மகான்கள்லாம் அப்படின்னா ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு, முரளிதர சுவாமிஜி சொல்லியிருக்காரு, பிரம்மசுந்தரமாக அதெல்லாம் பாசுரங்கள் இருக்குது, நாராயணத்தில் சொல்லியிருக்கு. இவ்வளோ மகான்கள் சொன்னது அத்தனையும் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா அத்தனையும் சத்தியம்னு நினைக்கிறதுனால தான், அவர் ரசிகர்களாக இருக்கிறதுனால தான். அப்படிப்பட்ட ரசிகனாக நீ மாறினா தான் அந்த பரந்தமான நோக்கத்தோடு எல்லாம் மகான்கள் சொன்னது அத்தனையும் சத்தியம் நினச்சாதான் நீங்கள் பாகவதத்திலே டேஸ்ட் பண்ண முடியும். சத்தியமாக சொல்கிறேன். புரந்தர விட்டல்தாஸ் எப்படி அனுபவிச்சிருக்காரு, பகவானுடைய லீலைகளை அப்படி அனுபவித்து பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் அந்த கன்னட பாடல் நம்மளுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அதனுடைய அர்த்தமாக நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அப்போ மகான்கள் சொன்னது ஒன்று கூட, அதாவது ஒரு தேன் கிடைச்சதுன்னா அதை சிந்தாமல் சாப்பிட்றது ஒரு தனி சாமர்த்தியம். அதை சிந்திட்டு நான் கொஞ்சோண்டு தேன் இருக்கா, இதுக்கு போதும் எனக்கு, நான் கையை நக்கிக்கிறேன், அதுதான் அது போதும் அப்படின்னா அவனுக்கு ரசிக்க தெரியல, அவனுக்கு சுவைக்க தெரியலன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட சிந்தாத அப்படியே நரிக்க மங்குன்னு அந்த தேனை சாப்பிட்றவன் அவனுடைய டேஸ்ட்டை நான் நல்லா அனுபவிப்பான். கிருஷ்ண பக்தி அனுபவம் நிறைய கொடுக்கறது. இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரே கிருஷ்ணருடைய கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, சின்ன சின்ன கதைகள், அதெல்லாம் ருசிக்கலாம். எவ்வளோ மகான்கள் சொல்லியிருக்காங்க கிருஷ்ண கதைகளை, ராமர் கதைகளை. இதெல்லாம் மகாபாரதத்தில் இல்லை, பாகவத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மகான்களுக்கு பகவான் தெரிய வச்சிருப்பான் அந்த கதைகளை, அவர்கள் மூலமாக நம்மளுக்கு அந்த கதைகள் கிடைக்கும். அதையே நீ மிஸ் பண்ணுற. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் புராணத்தில் சொல்லலையே, இதிகாசத்தில் சொல்லலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் சத்தியம்தான். அத்தனை கதைகளும் நீ ரசிகனாக இருந்தால், அத்தனையும் சுவைக்க தெரிஞ்சவனாக இருந்தால் எதையும் தள்ள மாட்டேன். இப்போ சூர்தாஸ் இருக்கார், சூர்தாஸ் எவ்வளோ விஷயங்களை ராமர் கிருஷ்ணன் பற்றி எவ்வளோ பாட்டு பாடியிருக்கார், எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் அனுபவித்து பாடியிருக்கார். அவர் சொல்கிற கதைகள்லாம் எவ்வளோ கதைகள் சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டியா? எல்லாம் சூர்தாசர் கண்ணு தெரியாத குருடர் தான். ஆனால் கிருஷ்ண அனுகிறதுனால அவருக்கு அப்புறமா நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது. கிருஷ்ண அனுபவங்களை நேரடியாக கிருஷ்ணனோட பேசுவார், கிருஷ்ணனை பிடிப்பார், கிருஷ்ணனோட விளையாடுவார், கிருஷ்ணரும் அவரோட விளையாடுவார். அப்படிப்பட்ட மகாத்மா. அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்லாம் படிக்கணும். அந்த மகான்களுடைய சரித்திரம் படித்தா தான் கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு தலைக்க முடியும், கிருஷ்ண லீலைகளில் நம்ம ரமிக்க முடியும். அப்போ சூர்தாஸ் சரித்திரம், மீராபாயினுடைய சரித்திரம், மீராபாயினுடைய அனுபவங்கள், கிருஷ்ணனோட நேரடி அனுபவங்கள், ஏகநாதருடைய அனுபவங்கள், கண்டியா கிருஷ்ணனோட அனுபவங்கள், அப்படிப்பட்ட மகான்கள், ஜெயதேவ சுவாமிகள் அவருடைய அனுபவங்கள். அது மாதிரி கிருஷ்ணன் எப்படிலாம் ஞானேஸ்வரர் பகவானோட எப்படி சலாம், அவ்வளோ சைதன்ய மகாபிரபு, அப்போ கிருஷ்ணனோட அனுபவித்தவங்க எவ்வளோ மகாத்மாக்கள் இருக்காங்க. அந்த கதைகள்லாம் நம்ம துக்காராம் தாசர் எத்தனை தடவை கிருஷ்ணனோட பேசியிருக்காரு, எத்தனோட கிருஷ்ணனோட சல்லாபம் பண்ணியிருக்காரு. ஆஹா, அருமையான விஷயங்கள் இதெல்லாம் வீரசிவாஜி இதெல்லாம். அப்போ எல்லாமே எடுத்துக்கொள்ளத்தக்கது தான். இதில் எதையுமே நம்ம ஒதுக்கி தள்ளத்தக்கது கிடையாது. அதனால் பாகவதத்தில் சுவைக்கணும், பாகவதரில் மதிக்காமல், பாகவதரில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாமல் பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அத்தனையும் சத்தியம்தான். இதில் ஒன்று கூட பொய் கிடையாது, எல்லாம் சத்தியம்தான். அந்த நிலைகள்லாம் அதே சுவை. இது சொல்லி எதையும் விடாத. கிருஷ்ண பக்தி இதுவும் தங்கம்தான், அதுவும் தங்கம்தான், எல்லாம் தங்கம்தான். எனக்கு தங்கத்தில் வளையல் தங்கம் தான், வளையல் மட்டும்தான் எனக்கு வேணும். மற்றதெல்லாம் அந்த மூக்குத்தி அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், மோதிரம்லாம் வேணாம், மூக்குத்திலாம் வேணாம், ஜிமிக்கெலாம் வேணாம். அதெல்லாம் அந்த சாவரம், ஹாரம், கேயூரம், இதெல்லாம் அந்த அட்டிகை இதெல்லாம் வேணாம். எனக்கு வளையல் மட்டும், தங்க வளையல் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்னென்னா, அது தங்க வளையல் மட்டும் கிடைக்கும். ஆனால் தங்கம் அதனால அந்த வளையலில் தான் பார்க்குறான். ஆனால் எல்லாமே தங்கம், அதை முதல் புரிஞ்சுக்கும். தங்கம் வேணும்னு நினைக்கிற ஒரு திருடன் வந்தான்னா என்ன பண்ணுவோம், மொத்தம் இதுவும் தங்கம், அதுவும் தங்கம், அதுவும் தங்கம், இதுவும் தங்கம், மூக்குத்தியும் தங்கம், அட்டிகையும் தங்கம், ஹாரமும் தங்கம், கேயூரமும் தங்கம், அவங்க பிரேஸ்லெட்டும் தங்கம், மோதிரமும் தங்கம் அப்படின்னு நினைக்கிறேன், நெத்தி சுட்டியும் தங்கம், எல்லாமே தங்கம் நினைக்கிறோம். எல்லாத்தையும் வாரி அள்ளி போட்டுப்போம் இல்லையா? அது மாதிரி நாம் எல்லா லீலைகளையும் கிருஷ்ண லீலைகளோடு அப்படி மகான்கள் அனுபவித்த அந்த விஷயங்களில் நாம் மனசை செலுத்திட்டோம்னா உன்னை பாகவதத்துலேருந்து வெளியே போகவே மாட்டேன். உனக்கு பாகவதமும் சுவைக்கும், மற்ற மகான்களுடைய பாடல்களும் சுவைக்கும், அந்த மகானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அந்த மகானுடைய கதைகளை கேட்கும்போது, சந்துக்களுடைய கதை எல்லாமே. ஆனால் நம்மளால் அவ்வளவும்
ஒரே நாளில் சுவைச்சிட முடியாது, ஒரே நாளில் அதெல்லாம் கேட்க முடியாது. அதனால் நான் அதை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் மதிக்கணும், அதெல்லாம் சத்தியம்னு நினைக்கணும், அதில் நம்பிக்கை கொள்ளணும். ஆனால் அவ்வளோ ஒரு மனுஷன் படிச்சிட முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மகான்கள் வாக்கில் அந்த கதைகளை பக்த விஜயம் கேட்குறேன்னா அதில் சத்சங்க இந்த சந்துக்களை பற்றிலாம் நிறைய கதைகள் இருக்கும், அதையும் கேட்கணும். அதை கேட்டு அப்புறம் பாகவத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். அப்போ தான் பாகவத்துக்குள்ளே நுழைய முடியும். சரி, ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சது சொல்லிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ அது ராமாயணத்துக்கு எத்தனை ராமாயணம் இருக்குது? துளசிதாசர் ராமாயணம், கம்ப ராமாயணம், அப்புறமா பாசுரப்படி ராமாயணம், எத்தனை ராமாயணங்களுக்கு, தியாகராஜர் எழுதின ராமாயணம், அதெல்லாம் படிக்கணும். எல்லாம் இதுவும் வேணும், அதுவும் வேணும், எல்லாத்துக்குமே மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்கலாம். சுவையுள்ளது எல்லாமே. என்ன ஒன்று, ரசிகனாக இருக்கணும். ரசிகனாக இருந்தால் எல்லாமே சுவைக்கலாம். சரி, ராம 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 ராம. அதாவது பாகவதத்து வரலன்னா, பாகவதர்களே எப்போவும் சத்சங்கத்தில் இருந்தால் தான் நாம் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியும். அந்த பாகவத ராமாயணம் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். அது மகானுடைய அனுகிரகம் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் பக்தியில் கொஞ்சமாவது நாம் சுவைக்க முடியும். ராம 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 பக்தியில் நினைச்சு நிற்க முடியும். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய. ராம 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 ராம.